இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி கண்மணி. பரவாயில்ல வீரா. அதுக்கு இல்லடி, உன் உயிரை பணிய வச்சு வலிமாவோட உயிரை காப்பாத்திருக்கல. அது சாதாரண விஷயம் இல்ல. இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. ஏ வீரா, என்ன அந்த வள்ளியை காப்பாத்திட்டேன் திமிரா? என்னைக்கா இருந்தாலும் வள்ளி எனக்கு எதிரிதான். அவங்க பண்ணதெல்லாம் சி நான் மறக்கவே மாட்டேன். நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை உன்னால தொடவே முடியாது. இவளுங்க பேருக்கு தான் அக்கா தங்கச்சியா இருக்காளுங்க, மத்தபடி விரோதிங்களை விட மோசமா அடிச்சுக்கிறாளுங்க. ஏய், இதுக்கு மேலயும் என்கிட்ட மோதிர வேலை வச்சுக்கிட்டு கூட பிறந்த தங்கச்சியின் கூட அப்புறம் பார்க்க மாட்டேன். நானும் அக்கானு கூட பார்க்க மாட்டேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி விட்டா ஓவரா பேசிட்டே போற? ஆமா, அப்படிதான் பேசுவேன். சும்மா கத்தாத. என்ன பண்ணுவ? இருங்க 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 இருங்க, அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப எதுக்கு கை தட்டிட்டு இருக்க? குடும்பமே மகா நடிகைகளா இருக்கீங்களே, இப்படி நடிக்கிறீங்க? இவ்ளோ பெரிய திருவிழால என்னென்னமோ பிளான் பண்ண, எல்லாமே சொதப்பிருச்சு. அதுக்கு நான் என்னமா பண்றது? எப்படிதான் அவங்களுக்கு எல்லா பிளானும் தெரியுதோ தெரியல, உஷாராயிடுறாங்க. இல்ல, இனிமே ஒன்ன நம்பி பிரயோஜனம் இல்லடி. நானே களத்துல இறங்கிடலான்னு இருக்கேன். மா, ஆமாண்டி, எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கிறது? அவங்க நல்லாதான் இருக்காங்க, நாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் அப்பனோட சாவு எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என்னமோ உனக்கு மட்டும்தான் கோவம் இருக்கிற மாதிரி சொல்ற. இங்க பாருமா, நான் நினைச்சேன் ஒரே நாள்ல சாப்பாட்டுல விஷத்தை வச்சு மொத்த குடும்பத்தையும் முடிச்சிட முடியும். செய்யட்டா? மா, நாம என்ன செஞ்சாலும் மாட்டாம இருக்கணும். நம்ம மேல யாருக்கும் துள்ளி கூட சந்தேகம் வரக்கூடாது. அப்பதான் இந்த ஆஸ்தி அந்தஸ்து இது எல்லாத்தையுமே நாம அனுபவிக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அதனாலதான் லேட் ஆகுது. ஆமா, இப்படியே சொல்லிட்டே தான் இருக்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேங்கிறியே. பிரச்சனையே இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தான். ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து வந்தா உடனே இன்னொருத்தன் ஓடி வந்துட்டான். இன்னொருத்தனுக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த மொத்த குடும்பமா வந்து நிக்குது. திடீர்னு அடிச்சுக்கிறாங்க, திடீர்னு பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஆபத்துனா எல்லாரும் ஒன்னா ஒட்டிக்கிறாங்க. அடியே, அது அந்த குடும்பத்தோட இயல்பு. அந்த ராமச்சந்திரன் தெளிவாதான் ஒரே வீட்ல 3 பொண்ணுங்களை எடுத்திருக்கான். இல்லம்மா, முதல்ல இந்த குடும்பத்தை பிரிக்கணும். அப்பதான் நாம நினைக்கிறத செய்ய முடியும். என்னது, குடும்பத்தை பிரிக்க போறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த கண்மணி இருக்காளே, அவ அந்த நோக்கத்துல தானே வந்தா. ஆமா, அவளாலேயே எதுவும் பண்ண முடியல. அவளால முடியலல, உன்னால எப்படி முடியும்? எல்லாம் எனக்கு தெரியும், நான் செஞ்சு காட்டுறேன். நீ கொஞ்சம் தள்ளியே இரு. இனிமே இந்த மாதிரி என்ன அடிக்கடி பார்க்க வராத. வேலை முடிஞ்சதும் நானே உனக்கு ஃபோன் பண்றேன். நான் வரேன். டே கார்த்தியே, டேய் சத்தம் போடாதடா, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க ஏன்டா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? அதை ஏன்டா கேக்குற? உள்ள 2 பேரோட டார்ச்சர் தாங்க முடியலடா. இந்த 2 பொண்டாட்டிக்காரங்களா எப்படிதான் வாழ்றானுங்களோ தெரியலடா. அப்படி என்னடா டார்ச்சர் பண்ணிட்டாங்க? லவ் டார்ச்சரா? சரி வெளியே வா, பயப்படாம வா வா. ஷோ பா, நீ வேறடா. டேய், விடிஞ்சா நான் குடுக்கிற டீயை தான் குடிக்கணும், நான் சுடுற தோசையை தான் நீ திங்கணும், நான் போட்டுக்க சொல்ற சட்டையை தான் நீ போட்டுக்கணும்னு 2 பேரும் போட்டி போட்டு டார்ச்சர் பண்றாளுங்கடா. அதுக்கு பேரு தானடா லவ் டார்ச்சரு. ராஜ வாழ்க்கை வாழ்ற. இத பாரு, சும்மா சொல்லிட்டேன். பின்னடா
விஜி ஒரு பக்கம், பிருந்தா ஒரு பக்கம். ம், ம், ம். நீ வேற சும்மாரு, வெறுப்பேத்தாத. எப்படா அந்த விஜய் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும் நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல பிருந்தா வேற நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாடா. மச்சான் ஆ, எங்க ஆ, ஆ. வா பிருந்தா, இங்கதான் இருக்கீங்களா? வா விஜய். ஏங்க எங்கெல்லாம் தேடுறது உங்கள? இந்தாங்க டீ குடிங்க. மச்சான் என்னங்க மச்சான், காப்பி குடிங்க. உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா போட்டது. ஓ, ஸ்பெஷலா? கொஞ்சம் கஷ்டமான பொசிஷன் தான்டா. இல்ல. பிருந்தா, மாமா ஆத்தருக்கு டம்ளர் கொண்டு வந்திருக்கியா? ஆ, நான் கொண்டு வந்திருக்கேன் மச்சான். ஆ, அந்த டம்ளர் கொடு. இந்தாங்க ஆ, மச்சான். அது டேய், என்னடா பண்ண போற? அது கொடு. ம். காஃபி கொஞ்சம். இந்தா காஃபி. பிருந்தா அதை கொடு. டேய், டீயும் கொஞ்சம். ம், இத புடி. இந்தாப்பா, இப்ப குடி. டேய், என்னடா இது? குடிடா. ஆ? ஆ, ஆ. வேற வழி இல்ல கத்தி. இங்க பாருங்கம்மா, 2 பேரும் கேட்டுக்குங்க. பிருந்தா, நீ கொடுத்த டீயும் குடிச்சிட்டான். விஜய், நீ கொடுத்த காஃபியும் குடிச்சிட்டான். இனிமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? தோசை சுடுறதா இருந்தா ஆளுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்துருங்க. சட்னி தந்தா ஆளுக்கு ஒரு சட்னியை வச்சிருங்க. இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் காசி ராமேஸ்வரன் எங்காவது சாமியாரா போயிடுவான், பாத்துக்கங்க. உங்க வாழ்க்கை தான் அதுக்கப்புறமா தருகிணத்துவம் போடும். மச்சான் ஆ? நீங்க குடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், வந்து குளிங்க. வெந்நீரா? வர. ம், என்ன பிருந்தா, அந்த சைடு கவனிப்பு அதிகமா இருக்கே. சும்மா இருங்க மாமா. நீங்க நடிக்க சொன்னாலும் சொன்னீங்க, இவர் ரொம்ப ஓவரா பண்றாரு. நானா? என்னடா பண்ண? அவகிட்ட ரொம்ப தான் குழஞ்சு குழஞ்சு பேசுறாரு. நான் ஏதாவது கோவப்பட்டா கூட அவளுக்கு தான் மாமா சப்போர்ட் பண்றாரு. அதுதானம்மா ஆக்டிங், அதைத்தானே பண்ண சொல்லியிருக்கோம். ஆ, அவர் ஏதோ நடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல மாமா. ஆ. நிஜமாவே அவளை பிடிச்சிருக்கோ என்னமோ. டேய், ஐயே, சீ. இங்க பாரு பிருந்தா, அப்பெல்லாம் நீ என்ன எதுவும் தப்பா நினைக்காத. இங்க பாரு, சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. டேய் மாறா, பாத்துட்டு இருக்க, சொல்லேன்டா. ஆமாம்மா, அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியாவும் கிடையாது. ம், கேட்டுக்கோ.